ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் ஒரு ரெசிபி காட்டலான்னு நினச்சேன். நான் இந்த ரெசிபி வெங்கடேஷ் பட் யூடியூப் சேனலில் பார்த்து தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னா பாசிப்பருப்பு இட்லி. நான் இது உலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இது அளவுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது அரை உலக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த சின்ன சைஸ். ஸோ இது அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு ஆஃப்டர் 4 hours எப்படி அரைச்சிருக்கேங்கிறத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சொல்லியிருந்தேன்ல, பாசிப்பயிரும் உளுந்தும் மிக்ஸ் பண்ணி ஆட்டி இட்லி பண்ணால் எப்படி வரும்னு. ஸோ நான் 4 hours ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை 8 hours புளிச்சதுக்கப்புறம் நம்ம இதை இட்லி எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஆட்டிட்டேன். ஆட்டி இப்போ எப்படியும் ஒரு 1 hour இருக்கும். ஸோ நான் இன்னும் 7 hours கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் நாளைக்கு மார்னிங் தான் இட்லி மேக் பண்ணுவேன். ஸோ அப்போ பண்ணும் போதில் உங்களுக்கு நான் இதை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவாட்டி எடுக்கணும். நான் இது கூட பச்சை மிளகாய் சட்னியும் அரைச்சி இதை ஒரு காம்பினேஷனாக நான் நாளைக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.